Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த கொலை குற்றவாளி கொலை பட்டப்பகலில் நடந்த பயங்கரம் 4 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் தந்தை பெரியார் தெரு பகுதியை சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தூத்துக்குடி பகுதியில கொலை வழக்கு ஒண்ணுல கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் மூலியமா நிபந்தனை ஜாமீன் மூலம் வெளியே வந்திருக்காரு. உள்ளூர் பகுதிகளில் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட வந்தா சட்ட ஒழுங்கு சீர்கேடும் ஏற்படும் அப்படின்னு கருதி நீதிமன்றம் வெளியூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட உத்தரவிட்டாங்க. சேலம் அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 10ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணி மதன்குமார் அவர்கள் காலை மாலை அப்படின்னு 2 வேளைகள்லயும் வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. இப்படிதாங்க வழக்கம் போல சைன் போடுறதுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டுட்டு சேலம் மணக்காடு பகுதியில இருக்கிற ஒரு உணவகத்துல உணவு இருந்த போயிருக்காரு. சாப்பிடலான்னு போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த மர்ம நபர்கள் தாக்கி இவரை கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணாங்க. இதுக்காக மாநகர காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் நடந்துச்சு. கொலை செய்த குற்றவாளிகள் 4 பேரை இப்ப போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. கைது செய்யப்பட்ட 4 பேரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் பரபரப்பை திடீரென சாலையில் நடந்த துரதிருஷ்டவசத்தால் சுக்காக நொறுங்கிய 2 வீலர். இப்படியா இளம் பெண்ணுடைய உயிர் போகணும்? தாயின் கண் முன்னே பரிதாபமாக பறிபோன உயிர். கர்நாடகால இருந்து கரூருக்கு ஸ்டீல் பிளேட்டுகளை ஏத்திக்கிட்டு லாரி ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. இத ஓட்டுநர் வரதராஜன் அப்படின்றவங்க தான் ஓட்டி இருந்திருக்காங்க. கரூர் தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும் போது வள்ளிபுரத்துக்கு பக்கத்துல இந்த லாரி ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர்ல டயர் உரசி அது திடீர்னு வெடித்ததா கூறப்படுது. இதனால முன்னாடி போயிட்டு இருந்த இன்னொரு லாரி மேலையும் இது மோதியதா கூறப்படுது. இந்த விபத்துனால அந்த ராட்சச வாகனம் தலைக்குப்பர கவிழ்ந்த போது சாலையில 2 வீலர்ல சென்று கொண்டிருந்த அம்மா மகள் மேலையும் திடீர்னு மோதி பெரிய விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த விபத்துல இளம் பெண் ஸ்னேகா சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழக்க காயமடைந்த சுதா உடனடியா அங்க இருந்தவங்களால மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. லாரியில இருந்த ஸ்டீல் பிளேட்டுகள் அத்தனையும் சாலையில சிதறி கிடக்க சில ஸ்டீல் பிளேட்டுகள் சாலைக்கு பக்கத்துல இருந்த வாகன பேட்டரி சர்வீஸ் செய்யக்கூடிய கடைக்குள்ளையும் புகுந்ததா கூறப்படுது. நல்லவேளையா அங்க யாரும் இல்லாததுனால பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனாலும் விபத்துல தாயின் கண் முன்னாடியே மகளுடைய உயிர் பறிபோன சம்பவம் அந்த இடத்தையே பெரும் சோகத்துக்கு. Thank you for watching.